கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் வந்துட்டு அந்த டெட் பாடி வந்து அபிராமியோடதா அப்படின்னு அடையாளம் காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. அவர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தீபா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அது அத்தையாக இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சொத்து மொத்தம் உன்னோட கைக்கு வரப்போகுது, அபிராமி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா அடுத்ததான் இந்த அதிகாரம் மொத்தம் உன்னோட கைக்கு தான் வரும். மீனாட்சியும் இங்கே இல்லை, அப்போ இந்த வீட்டோட முதல் மருமக நீ தான். அந்த ரியா ஒரு அப்பாவி, தீபாவால் எதுவுமே பண்ண முடியாது, மொத்த சொத்தம் உன்னோட கைக்கு தான் வரப்போகுது, அபிராமியோட டெட் பாடி தான் அப்படின்னு கார்த்திக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறான் பாரு. அதுக்கப்புறம் 16 நாள் காரியத்தை முடிச்சுட்டு அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்கோ, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அடக்கம் பண்ணிட்டு நம்ம வேலையை நாம் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அருண் உள்ளே வந்த உடனே ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு அப்படியே நடிக்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை, சம்மந்தி இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இப்படி ஆயிடுச்சே, அது அவங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இருந்தாலும் அது அவங்க தான் தோணுது அப்படின்லாம் சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க, அது அம்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக அம்மா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அருண் அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பாடியை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து வேறு யாரோ தான் இருப்பாங்க, இது என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, உங்கள் அம்மா எங்கேயோ நல்லா தான் இருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா சாமி ரூமில் இருப்பாங்க. கடவுளே, அவர் தான் கால் பண்ணுறாரு, அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொல்லணும், அது அத்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்து ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அது அம்மா கிடையாது, அம்மா எங்கேயோ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இந்த விஷயத்தை வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவோட அம்மா மட்டும் கடவுளே, அந்த கடவுள் என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு, அது அபிராமியோட டெட் பாடியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி ஆயிடுச்சே, ஏமாந்து போயிட்டேன் நான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து நேராக வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து அபிராமி மாதிரியே ஒருத்தவங்க போவாங்க. அது அபிராமி தான் நினச்சிக்கிட்டு கார்த்திக் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சாரிங்க, எங்கள் அம்மா நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும்போது அவங்க பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்த ராணியை வந்து பார்க்குறாங்க. அப்போது அவங்க வந்து என்ன சரியே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து காணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மா கிடச்சிருவாங்க, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறதுனால வந்து நேராக கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வேண்டாரு, கடவுளே, இது வரைக்கும் எனக்காக நான் உங்ககிட்ட எதையுமே வேண்டிக்கிட்டதில்லை, உங்களோட இடத்துல இருந்து எங்கள் அம்மா எல்லாமே எனக்காக பண்ணியிருக்காங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணும், எங்கள் அம்மாவை கூடிய சீக்கிரமே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு வேண்டிட்டு போகிறாரு. வீட்டில் வந்து தீபா வந்து கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது தீபாவோட அம்மா அவங்க அண்ணி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தையை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து வேணும்னே வந்து வம்பிழுக்கிறாங்க. ரொம்ப நல்ல குடும்பம், எந்த நேரத்தில் வந்து இந்த குடும்பம் வீட்டில் காலடி எடுத்து வச்சதோ தெரியல, அப்பத்துலேருந்து மீனாட்சி வெளியே போயிட்டா, இப்போது சம்மந்தி, என்ன குடும்பமாக தெரியல அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு கோவம் வருது. இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் மைத்திலியும் கோவப்படுறாங்க. தீபாவோட அம்மா அதெல்லாம் நீ எதுவும் பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு மைத்திலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தீபா வந்துட்டு, அம்மா நீ எதுக்காக அண்ணியை வந்து அதட்டுறேன், அவங்க கேட்கட்டும், இவங்களெல்லாம் அப்படியே பேச விட்டு வேடிக்கை பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு, பாத்தியா இவளுக்கு வாய எப்படி பேசுகிறா பாரு, இந்த வீட்டில் நுழையிறப்ப இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்தா இப்போ எப்படி பேசுகிறா பாரு, நல்லா கார்த்திகை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா, இப்போ சம்மந்தியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அதிகாரத்தை இப்போ கையில் எடுக்கலான்னு பார்க்குறா போல இருக்கு, அதுதான் இவளோட திட்டமே அப்படின்னு சொன்ன உடனே மைதிலிக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. மைதிலி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அப்போது ஐஸ்வர்யாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு எங்களே நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தீபாவுக்கு இன்னும் கோவம் வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட ஐஸ்வர்யாவும், எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை தான், உங்களால் தான் அத்தையே இப்போ வெளியே போயிட்டாங்க, மீனாட்சி இங்கேருந்து போயிட்டா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, நீ வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு பயங்கரமாக தீபாவையும் தீபாவை குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. தீபாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு தீபா ரொம்ப கோவப்பட, அப்போ தீபாவோட அம்மா வந்துட்டு, தீபா நீ பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
இந்த விஷயத்தையெல்லாம் மீனாட்சி கிட்ட சொல்ல மீனாட்சி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்கள நல்லா கேட்டுட்டு வர வேண்டியது தானே, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அந்த ஆனந்தியும் அந்த ரியாவையும் நானே என் கையால் வெட்டி கொலை பண்ணிட்டு விடாமல் போக மாட்டேன் நான் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு கோவிலில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஐயர் வந்து பார்த்துட்டு யார் இந்த அம்மா இந்த நேரத்தில் வந்து படுத்திருக்காங்க, நடைய வேற சாத்த போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை வந்து எழுப்புறாங்க. அபிராமி எந்திரிச்சு நிற்கிறாங்க. யாருமா நீ, கோவில் நடைய சாத்த போகிறோம், இங்கே வந்து படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா ஏதோ பெரிய இடம் மாதிரி தெரியுது, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபிராமி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.